வணக்கம் மக்களே. க்ரீன் டீ எல்லாருக்கும் பிடிக்குமா? வாங்க க்ரீன் டீயில் காணப்படக்கூடிய ஆரோக்கியங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம். ஆக்சிஜன் ஏற்றப்படாத இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் குறைந்த பதப்படுத்தப்பட்ட டீக்களில் ஒன்றான க்ரீன் டீ எடை இழப்பு பற்றிய பேச்சுகளில் அடிக்கடி குறிப்பிடப்படுது. பலர் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 கப்புகள் மட்டுமே அருந்தி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கூட நமக்கு நன்மைகள் தருது. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை தேயிலை அப்படின்றத வச்சு தான் க்ரீன் டீயை நம்ம செய்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஆன்டி பாக்டீரியல் டீயாக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. மேலும் எடை இழப்புக்கு உதவுதல், உடலை வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும், வாய்வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், வயதான எதிர்ப்பு பண்புகளை வெளிப்படுத்துதல் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தை குறைப்பல் போன்ற எண்ணற்ற நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் டீ நல்ல கொழுப்பின் அளவு அதிகரிக்க உதவுது. அதிகளவு ஆக்சிஜனேற்றிகள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி புற்றுநோய், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வராங்க. முதல் விஷயமே உடல் எடையை குறைக்கிறது, புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபாலிஃப்ளான்கள் நிறைஞ்சிருக்கு. அதில் கார்ஃபின் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 3 முறைக்கு மேல் உட்கொள்வது உங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளை தரலாம் மற்றும் உங்களுடைய அமைப்பிலிருந்து அத்தியாவசிய கூறுகளை வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் பொருள் நீங்கள் உணவுக்கு குறைந்த 2 மணி நேரத்திற்கு முன்போ 2 மணி நேரத்துக்கு பின்போ தான் குடிக்க வேண்டும். அப்படி நீங்கள் சாப்பிட்ட உடனே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி மற்றும் செரிமான கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுது. குறைவான ஒரு செலவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். முதல்ல 1 கப் வெந்நீரை கொதிக்க வச்சுருங்க. பிறகு 1 தேக்கரண்டி தேயிலை இலைகளை பார்த்திங்கன்னா அளந்து அதுடன் சேர்க்கவும். தேநீர் பைகளை உபயோகித்தால் 1 கப் வெந்நீருடன் 1 டீப்பா பார்த்திங்கன்னா சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தேயிலை இலைகளை சூடாக்கிய பின்பு நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் செய்யலாம். ஸோ டீ பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் க்ரீன் டீயாகவே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் டீயில் நிறையவே நன்மைகள் காணப்படுது. எடை குறைக்கிறதுலேருந்து புற்றுநோயை போக்குறது முதல் நிறைய நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் டீயை ஒப்பிடும்போது க்ரீன் டீ தேயிலை இலைகள் பார்த்திங்கன்னா குறைந்த ஆக்சிஜனேற்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்படுது. இதனால் இந்த இலைகளில் இயற்கையான பண்புகள் தக்க வைக்கப்படுது. ஆனால் பிளாக் டீயை பொறுத்த வரைக்கும் இலைகள் முழுமையான ஆக்சிஜனேற்றம் செய்யப்படுது. க்ரீன் டீயில் பார்த்திங்கன்னா காணப்படக்கூடிய கேசின்கள் எடை இழப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் டீ இலைகளில் பார்த்திங்கன்னா HDLC போன்ற நல்ல கொழுப்பை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் நமக்கு கெட்ட கொழுப்பு அப்படின்றது கரைக்கப்படுது. அதனால தான் உடல் எடையை போக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் முதன்மையான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இது போன்ற நிறைய தகவல்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.